ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12 வோல்ட்ல ஓடக்கூடிய ஒரு ரீசார்ஜபிள் ஃபேன் வீட்டிலே சிம்பிளா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க. 12 வோல்ட் டிசி மோட்டார் ஒன்று எடுத்துக்கலாம். 12 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்துக்கலாம். மோட்டார் நிற்கிறதுக்கு ஒரு சின்ன பெட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 2 கிளாம்ப் எடுத்துக்கலாம். ஏசி 220 வோல்ட்டில் ஓடக்கூடிய ஒரு ஃபேனுடைய கவர் தான் நம்ம எடுத்துருக்கோம் யூஸ் பண்ணுறதுக்கு. 8 இன்ச்சு ஃபேன் லீஃப் ஒன்று எடுத்துக்குவோம். அதுக்கு தேவையான ஸ்க்ரூ போல்ட் நெட்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் சார்ஜ் போடுறதுக்கு அந்த கனெக்டர் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த மோட்டாரை வந்துட்டு அந்த ஃபேன் கவரில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த ஃபேன் கவரில் ஆல்ரெடி இருக்க ஹோல்ஸ் வந்துட்டு செட் ஆகலை. அதனால் புதுசாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இந்த அலுமினியம் பிளேட்டில் வந்துட்டு நம்ம மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். கிளாம்ப்பு செட் பண்ணுறதுக்கும் ஹோல் போட்டிருக்கோம். அலுமினியம் பிளேட்டை வந்துட்டு நம்ம அந்த கவரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோட்டார் வந்துட்டு கிளாம்ப் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டார் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து 8 இன்ச் லீஃபை வந்துட்டு நம்ம மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த ஃபேன் கவரை வந்துட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஃபேன்லேருந்து வர வயரை வந்துட்டு நம்ம மோட்டாருக்கும் பேட்டரிக்கும் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மோட்டாரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கனெக்ட். இப்போ வந்துட்டு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட் சார்ஜர்லேயும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கு. இப்போ சுவிட்ச் போட்டு செக் பண்ணுறோம். நல்லா ஓடுது, நல்லா ஸ்பீடாக ஓடுது, காற்று நல்லா வருது. சின்னதாக ஒரு துணியை வச்சு நம்ம செக் பண்ணுவோம் காற்று எந்த அளவுக்கு வருதுன்னு. காற்று நல்லாவே வருது. 12 வோல்ட் ரீசார்ஜபிள் ஃபேன் வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.